ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த அருமையான காலை நேரத்திலும் கர்த்தருடைய திருச்சமூகத்திலே கூடி வந்திருக்கிறேன். உங்களை நான் வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நம்முடைய ஆராதனைக்காக தேவ திருச்சமூகத்தை நோக்கி பார்ப்போம், ஜெபம் செய்வோம். கிருபைகள் நிறைந்த நல்ல ஆண்டவரே, தேவரீர் எங்களுக்கு ஆசீர்வாதமாய் தந்திருக்கக்கூடிய இந்த 5வது மாதத்தின் 3ஆம் ஞாயிற்றுக்கிழமைக்காய் நன்றி சொல்கிறோம். நாங்கள் வீடுகளிலே, எங்கள் வாழ்விடங்களிலே இருந்து இந்த ஆராதனையிலே நாங்கள் பங்கு பெற்றுக் கொண்டிருக்கிறோம். எங்களுக்காக கர்த்தர் கொடுத்திருக்கக்கூடிய இந்த எலக்ட்ரானிக் மீடியா அனைத்திற்கும் நாங்கள் நன்றி சொல்கிறோம். அருமையான எங்களோடு இந்த ஆலய ஆராதனையிலே பங்கு பெற்று இதை மக்களுக்காக எடுத்து வழிநடத்தி கொண்டிருக்கக்கூடிய வாலிப தம்பிமாருக்காக உம்மை துதிக்கின்றோம். இதோ இந்த ஆலயத்திலே, இந்த ஆராதனை நிகழ்விலே வீடுகளில் இருந்து, வாழ்விடங்களில் இருந்து பங்கு கொள்கின்ற அனைவரையும் கர்த்தர் உம்முடைய கிருபையினால் வழிநடத்துவீராக. இயேசு கிறிஸ்துவின் மூலமே ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். நம்முடைய ஆராதனைக்கு ஆரம்பமாக பாமாலையிலிருந்து 258வது பாடலை பாடுவோம். இயேசுவே உம்மை தியானித்தால் என்ற பாடலை நாம் அனைவரும் பாடுவோமாக. Amen.
பணிக்கு உதவியாக காலை மாலை ஆராதனை முறைமைகளிலே 2ஆம் ஆராதனை முறையை பின்பற்றுவோம். நாம் நின்ற வண்ணமாக கர்த்தரை தொழுது கொள்வோமாக. கடவுள் ஆவியாய் இருக்கிறார். அவரை தொழுது கொள்கிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும். நம்முடைய பிதாவாகிய கடவுளாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. இது கர்த்தர் உண்டு பண்ணின நாள், இதிலே கழி கூர்ந்து மகிழ கடவோம். சூரியன் உதிக்கும் திசை தொடங்கி அது அஸ்தமிக்கும் திசை மட்டும் கர்த்தருடைய நாமம் துதிக்கப்படுவதாக. கடவுள் ஒளியாய் இருக்கிறார். அவரில் எவ்வளவேனும் இருள் இல்லை. அவர் ஒளியில் இருக்கிறது போல நாமும் ஒளியிலே நடந்தால் ஒருவரோடு ஒருவர் ஐக்கியப்பட்டிருப்போம். அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்து சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். பக்கம் 4. திரியேக கடவுளை போற்றுவோமாக. சேனைகளின் தேவனாகிய கர்த்தரே, நீ பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர், வானமும் பூமியும் உமது மகிமையால் நிறைந்திருக்கின்றன. உன்னதத்திலே ஓசன்னா. கர்த்தரின் நாமத்தினாலே வந்தவர் வருகிறவரானவர் ஸ்தோத்திரிக்கப்பட்டவர். உன்னதத்திலே ஓசன்னா. கடவுளே நீர் பரிசுத்தர், கடவுளே நீர் பரிசுத்தர். சர்வ வல்லவரே நீர் பரிசுத்தர், சர்வ வல்லவரே நீர் பரிசுத்தர். சாவாமை உடையவரே நீர் பரிசுத்தர், சாவாமை உடையவரே நீர் பரிசுத்தர். ஆண்டவரே, எங்களுக்காக சிலுவையில் அறையுண்ட எங்கள் மீட்பரே, எங்கள் மேல் கிருபையாயிரும். ஆண்டவரே, எங்களுக்காக சிலுவையில் அறையுண்ட எங்கள் மீட்பரே, எங்கள் மேல் கிருபையாயிரும். பரிசுத்த ஆவியானவராகிய ஆண்டவரே, எங்கள் மேல் கிருபையாயிரும். பரிசுத்த ஆவியாகிய ஆண்டவரே, எங்கள் மேல் கிருபையாயிரும். ஆண்டவரே, எங்கள் ஜெபங்களையும் எங்கள் ஆராதனையும் ஏற்றுக்கொண்டு எங்கள் மேல் கிருபையாயிரும். ஆண்டவரே, எங்கள் மேல் மனதுருகி எங்கள் மேல் கிருபையாயிரும். பாவ அறிக்கை பக்கம் 6. அன்பிற்குரியவர்களே, நமக்கு பாவம் இல்லை என்போமானால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களாவோம். நமக்குள் உண்மை இல்லை. நமது பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எவ்வித அநீதமும் நீங்க நம்மை சுத்திகரிப்பதற்கு கர்த்தர் நம்பத்தக்கவரும் நீதியும் உள்ளவருமாய் இருக்கிறார். கடவுளுடைய ராஜ்யம் சமீபித்திருக்கிறது. மனம் திரும்பி சுவிசேஷத்திலே நம்பிக்கை வையுங்கள். நமது பலவீனங்களுக்காய் பரிதபிக்க முடியாத பிரதான ஆசாரியர் நமக்கு இராமல் எல்லா விதத்திலும் நம்மை போல் சோதிக்கப்பட்டும் பாவம் இல்லாத பிரதான ஆசாரியரே நமக்கு இருக்கிறார். ஆகையால் நாம் ஜெப நிலையிலே ஆண்டவருடைய திரு சமூகத்திலே நமது பாவங்களை அறிக்கை செய்வோமாக. 7ஆம் பக்கத்தில் உள்ள 1ஆம் பாவ அறிக்கை ஜெபத்தை நாம் அனைவரும் உணர்ந்து ஜெபிப்போம். சர்வ வல்லமையும் மிகுந்த இரக்கமுள்ள பிதாவே, தப்பிப்போன ஆடுகளைப் போல நம்முடைய வழிகளை விட்டு வழுவி அலைந்து போனோம். எங்கள் இருதயத்தின் யோசனைகளுக்கும் விருப்பங்களுக்கும் மிகவும் இணங்கி நடந்தோம். ஒரு பஸ்து கற்பனைகளுக்கு விரோதமாய் குற்றம் செய்தோம். செய்யத்தக்கவைகளை செய்யாமல் செய்யத்தகாலை செய்து வந்தோம். எங்களுக்கு சுகமே இல்லை. ஆனாலும் ஆண்டவரே, தேவரே, எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் மனிதருக்கு அருளி செய்த வாக்குத்தத்தங்களின்படியே நிர்பாக்கியமுள்ள குற்றவாளிகளாய் எனக்கு இறங்கும். தப்பிதங்களை அறிக்கையிலே எங்கள் மேல் பொறுமையாய் ஏறும். பாவத்திற்கு துக்கப்படி எங்களை சீர்படுத்தும். மிகவும் இரக்கமுள்ள பிதாவே, உம்முடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகும்படி நாங்கள் என் தேவபக்தியும் நீதியும் தெளிந்த புத்தியுமுள்ளாய் நடந்து வர இயேசு கிறிஸ்து நிமித்தம் எங்களுக்கு கிருபை செய்தருளும். ஆமென். சர்வ வல்லமையும் மிகுந்த இரக்கமுள்ள ஆண்டவர் மன்னிப்பையும் பாவ நிவர்த்தியும் நமக்கு கட்டளையிட்டருளி வாழ்க்கையை சீர்படுத்துவதற்கான காலத்தையும் தம்முடைய பரிசுத்த ஆவியின் கிருபையையும் தேற்றுதலையும் தந்தருளுவாராக. ஆமென். ஆண்டவரை துதியுங்கள். ஆண்டவர் நாமம் துதிக்கப்படுவதாக. நாம் அனைவரும் எழுந்து நின்று சங்கீதங்களின் புஸ்தகத்திலே 42ஆம் சங்கீதத்தை முறையாக வாசிப்போம். சங்கீதம் 42. The chosen Bible reading for this morning meditation is
Psalms 42, சங்கீதம் 42 முறையாக வாசிப்போமாக. மானானது நீரோடைகளை வாஞ்சித்து கதறுவது போல, தேவனே என் ஆத்துமா உம்மை வாஞ்சித்து கதறுகிறது. என் ஆத்துமா தேவன் மேல், ஜீவனுள்ள தேவன் மேலே தாகமாயிருக்கிறது. நான் அப்பொழுது தேவனுடைய சந்நிதியில் வந்து நிற்பேன். உன் தேவன் எங்கே என்று அவர்கள் நாள்தோறும் என்னிடத்தில் சொல்லுகிறபடியால் இரவும் பகலும் என் கண்ணீரே எனக்கு உணவாயிற்று. முன்னே நான் பண்டிகையை ஆசரிக்க ஜனங்களோட கூட நடந்து கூட்டத்தின் களிப்பும் துதியுமான சத்தத்தோட தேவாலயத்திற்கு போயிடுவேன். இவைகளை நான் நினைக்கும் போது என் உள்ளம் எனக்குள்ளே உருகுகிறது. என் ஆத்துமாவே, நீ ஏன் கலங்குகிறாய்? ஏன் எனக்குள் தீங்குகிறாய்? தேவனை நோக்கி காத்திரு. அவர் சமூகத்து ரட்சிப்பின் நிமித்தம் நான் இன்னும் அவரை துதிப்பேன். என் தேவனே, என் ஆத்துமா எனக்குள் கலங்குகிறது. ஆகையால் யோர்தான் தேசத்திலும் ஏர்மோன் மலைகளிலும் சிறு மலையிலிருந்து உம்மை நினைக்கிறேன். உமது மதகுகளின் இறைச்சலால் ஆழத்தை ஆழம் கூப்பிடுகிறது. உமது அலைகளும் திரைகளும் எல்லாம் என்மேல் புரண்டு போகிறது. ஆகிலும் கர்த்தர் பகற்காலத்திலே தமது கிருபையை கட்டளையிடுகிறார். பிராக்காலத்திலே அவரை பாடுபட்டு என் வாயிலிருந்து என் ஜீவனுடைய தேவனை நோக்கி விண்ணப்பம் செய்கிறேன். நான் என் கண்மலையாகிய தேவனை நோக்கி, என்னை ஏன் மறந்தீர்? சத்ருவினால் ஒடுக்கப்பட்டு நான் ஏன் துக்கத்துடனே திரிய வேண்டும் என்று சொல்லுகிறேன். உன் தேவன் எங்கே என்று என் சத்துருக்கள் நாள்தோறும் என்னோட சொல்லி உருவது போல இருக்கிறது. யாவரும் இணைந்து வாசிப்போம். என் ஆத்துமாவே, நீ ஏன் கலங்குகிறாய்? ஏன் எனக்குள் தீங்குகிறாய்? தேவனை நோக்கி காத்திரு. என் முகத்திற்கு ரட்சிப்பும் என் தேவனுமாய் இருக்கிறவரை நான் இன்னும் துதிப்பேன். பரிசுத்த அன்பிற்குரியவர்களே, தொடர்ந்து வேத பாடங்கள் வாசிக்க கேட்போம். முதலாம் திருமறை பாடத்தை வாசிக்க கேட்போம். நம்மை நாமே ஆயத்தமாக்குவோமாக. வாசிக்க தெரிந்து கொள்ளப்பட்ட முதலாம் வேத பாடம் அப்போஸ்தலர் எழுதிய நடபடிகள் அதிகாரம் 1 வசனங்கள் 1 முதல் 11 முடிய. வசனங்கள் 1 முதல் 14 முடிய. தெயோப்பிலுவே, இயேசுவானவர் தாம் தெரிந்து கொண்ட அப்போஸ்தலருக்கு பரிசுத்த ஆவியானவர்களே கட்டளையிட்ட பின்பு அவர் எடுத்துக்கொள்ளப்பட்ட நாள் வரைக்கும் செய்யவும் உபதேசிக்கவும் தொடங்கின எல்லாவற்றையும் குறித்து முதலாம் பரியந்தத்தை உடன் பண்ணினேன். அவர் பாடுபட்ட பின்பு 40ஆம் நாளாம் அப்போஸ்தலருக்கு தரிசனமாகிய தேவனுடைய ராஜ்யத்தைக்குரியவைகளை அவர்களுடனே பேசி அநேகம் தெளிவான திருஷ்டங்கத்தினாலே அவர்களுக்கு தம்மை உயிரோடு இருக்கிறவராக காண்பித்தார். அன்றியும் அவர் அவர்களுடனே கூடி வந்திருக்கும்போது அவர்களை நோக்கி, யோவான் ஜலத்தினாலே ஞானஸ்தானம் கொடுத்தான். நீங்கள் சிலர்
நாள்களுக்குள்ளே பரிசுத்த ஆவியானாலே ஞானஸ்தானம் பெறுவீர்கள். ஆகையால் நீங்கள் எருசலேமை விட்டு போகாமல் என்னிடத்தில் கேள்விப்பட்ட பிதாவின் வாக்குத்தத்தத்தை நிறைவேற காத்திருங்கள் என்று கட்டளையிட்டார். அப்பொழுது கூடி வந்திருந்தவர்கள் அவரை நோக்கி, ஆண்டவரே, இக்காலத்திலே ராஜ்யத்தை இஸ்ரவேலுக்கு திரும்ப கொடுப்பீர் என்று கேட்டார்கள். அதற்கு அவர், பிதாவானவர் தம்முடைய ஆதீனத்திலே அவரை வைத்திருக்கிற காலங்களையும் வேலைகளையும் அறிகிறது உங்களுக்கு அடுத்தலல்ல. பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் யூதா முழுவதிலும் சமரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள் என்றார். இவைகளை அவர் சொன்ன பின்பு அவர்கள் பார்த்து கொண்டிருக்கையில் உயிர் எடுத்து கொள்ளப்பட்டார். அவர்கள் கண்களுக்கு மறைவாக ஒரு மேகம் அவரை எடுத்து கொண்டது. அவர் போகிறபோது அவர்கள் வானத்தை அனார்ந்து பார்த்து கொண்டிருந்தபடியில், இதோ, வெண்மையான வரிஸ்திரம் தரித்தவர்கள் 2 பேர் அவர்கள் அருகே நின்று, கலிலேயராகிய மனுஷரே, நீங்கள் ஏன் வானத்தை அனார்ந்து பார்த்து நிற்கிறீர்கள்? உங்களிடத்தில் நின்று வானத்துக்கு எடுத்து கொள்ளப்பட்ட இந்த இயேசுவானவர் எப்படி உங்கள் கண்களுக்கு முன்பாக வானத்துக்கு எழுந்தருளி போனாரோ அப்படியே மறுபடியும் வருவார் என்றார்கள். இதற்காக வாசித்த முதலாம் பதம் வாசித்தாயிற்று. கிறிஸ்துவே உமக்கு மகிமை உண்டாவதாக. அன்பிற்குரியவர்களே, தொடர்ந்து 2ஆம் திருமறை பாடத்தை வாசிக்க கேட்போம். 2ஆம் திருமறை பாடம் வாசிக்க ஆயத்தமாகவும் நம் அனைவரும் எழுந்து நிற்போமாக. இன்றைக்காக வாசிக்கப்பட வேண்டிய சுவிசேஷ வேத பாடம் லூக்கா 24ஆம் அதிகாரம் 44ஆம் வசனம் முதல் லூக்கா 24 44ஆம் வசனம் முதல் 53ஆம் வசனம் வரை. அவர்களை நோக்கி, மோசேயின் நியாயப்பிரமாணத்திலும் தீர்க்கதரிசிகளின் ஆகமங்களிலும் சங்கீதங்களிலும் என்னை குறித்து எழுதியிருக்கிறவைகளை எல்லாம் நிறைவேற்ற வேண்டியதென்று நான் உங்களோடு இருந்தபோது உங்களுக்கு சொல்லிக் கொண்டு வந்த விசேஷங்கள் இவைகளே என்றார். அப்பொழுது வேத வாக்கியங்களை அறிந்து கொள்ளும்படி அவர்களுடைய மனதை அவர் திறந்து அவர்களை நோக்கி, எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து பாடுபடவும் 3ஆம் நாளில் மரித்தொழுந்து எழுந்திருக்கவும் வேண்டியதாய் இருந்தது. அன்றியும் மனம் திரும்புதலிலும் பாவ மன்னிப்பும் எருசலேம் தொடங்கி சகல தேசத்தாருக்கும் அவருடைய நாமத்தினாலே பிரசங்கிக்கப்படவும் வேண்டியது. நீங்கள் இவைகளுக்கு சாட்சிகளாய் இருக்கிறீர்கள். என் பிதா வாக்குத்தத்தம் பண்ணினதை இதோ நான் உங்களுக்கு அனுப்புகிறேன். நீங்களோ உன்னதத்திலிருந்து வரும் பலனால் தரிப்பிக்கப்படும் வரைக்கும் எருசலேம் நகரத்தில் இருங்கள் என்றார். பின்பு அவர் பெத்தானியாவை வரைக்கும் அவர்களை அழைத்துக் கொண்டு போய் தம்முடைய கைகளை உயர்த்தி அவர்களை ஆசீர்வதித்தார். அவர்களை ஆசீர்வதிக்கையில் அவர்களை விட்டு பிரிந்து பரலோகத்துக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டார். அவர்கள் அவரை பணிந்து கொண்டு மிகுந்த சந்தோஷத்தோட எருசலேமுக்கு திரும்பி வந்து நாடேறும் தேவாலயத்திலே தேவனை புகழ்ந்து துதித்துக் கொண்டிருந்தார்கள். ஆமேன். இன்றைக்காக வாசிக்கப்பட வேண்டிய வேதபாடம் வாசித்தாயிற்று. தேவனே உமக்கு மகிமை உண்டாவதாக. அன்பிற்குரியவர்களே, வேத வசனங்களை வாசிக்க கேட்ட நாம் தொடர்ந்து நம்முடைய விசுவாசத்தை நாம் உறுதி செய்து கொள்வோம். அப்போஸ்தலர்களின் விசுவாச பற்றுறுதியின் மூலமாய் நாம் உறுதி செய்து கொள்வோம். பக்கம் 15, அப்போஸ்தலர்களின் விசுவாச பிரமாணம்.
வானத்தையும் பூமியையும் படைத்த சர்வ வல்லமை பிதாவாகிய தேவனை விசுவாசிக்கிறேன். ஒரே குமாரனாகிய நாதர் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன். ஒரு பரிசுத்த ஆவியினாலே கன்னிமரியாளிடமிருந்து உற்பத்தி பிறந்தார். பொந்திய பிலாத்தின் காலத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறைந்து மரித்து அடக்கப்பட்டு பாதாளத்தில் இறங்கினார். மூன்றாம் நாள் மருத்துவத்திலிருந்து எழுந்திருந்தார். பரமண்டலத்திலே சர்வ வல்லமை பிதாவாகிய தேவனை வலுவாக மீட்டிருக்கிறார். அவரிடத்திலிருந்து உயிர்ந்தோரையும் மரித்தோரையும் நியாயத்திற்கு வருவார். பரிசுத்த ஆவியை விசுவாசிக்கிறேன். பொதுவான பரிசுத்த சபையும் பரிசுத்த ஐக்கியமும் பாவ மன்னிப்பும் சரீர வெட்கலும் நித்திய ஜீவனும் உண்டாகிறேன். ஆமென். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. கர்த்தாவே எங்களுக்கு இரங்கும். கிறிஸ்துவே எங்களுக்கு இரங்கும். யாவரும் இணைந்து ஜெபிப்போம். பரமண்டலங்களில் இருக்கிற பிதாவே, நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல எங்களை செய்யப்படுவதாக. எங்களுக்கு தாரும். எங்களுக்கு விரோதமாய் குற்றங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களுக்கு மன்னி. எங்களை சோதனையில் பிரவேசிக்கப்பட்டால் தீவிர ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் நிறைவேறுகிறீர்களே. ஆமென். தொடர்ந்து ஜெபம் செய்வோம். மகா இரக்கமும் அன்பு கிருபையும் நிறைந்த நல்ல ஆண்டவரே, கர்த்தாவே, இந்த 2021ஆம் ஆண்டிலே தேவனே நீர் எங்களுக்கு தந்திருக்கக்கூடிய இந்த 5வது மாதத்தின் 16ஆம் நாளுக்காய் நன்றி சொல்கின்றோம். கர்த்தாவே, உலகம் எங்கும் ஒரு பெரும் தொற்று என்று சொல்லக்கூடிய காலங்களை கடந்து இந்த இந்திய தேசத்திலே நாங்கள் காணுகின்ற இந்த 2ஆம் அலை தொற்று என்று சொல்லக்கூடிய இந்த காலங்களிலே துன்பத்தோடு துயரத்தோடு நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். உம்முடைய மெய் சமாதானத்தை தாம். சமாதானத்தின் கர்த்தரே, உம்முடைய சமாதானத்தை ஒவ்வொரு குடும்பத்திற்கும் நீர் தாம். துயரத்தோடு இருக்கிறவர்கள், துக்கத்தோடு இருக்கிறவர்கள், சுற்றிலும் என்ன நடக்கிறது என தெரியாமல் இருக்கின்ற மக்கள், வயதில் மூத்தவர்கள், சிறு குழந்தைகள், பெண்கள், இன்னும் பலவிதமான துக்கத்தோடு துயரத்தோடு காணப்படுகின்ற மக்கள் அனைவருக்கும் கர்த்தாவே உம்முடைய சமாதானத்தை அருளும். இதோ எங்கள் திருச்சபையிலே இந்த 2-3 மாதங்களிலே அநேகர் எங்களுக்கு அருமையானவர்களை நாங்கள் இழந்து கொடுத்திருக்கிறோம். அப்படிப்பட்ட ஒவ்வொரு குடும்பத்திலும் கர்த்தாவே ஆறுதலை தாரும். போதுமானவரே, இந்த துன்பம் தாங்கொன்னா துயரம், இந்த ஆண்டவரே மரணம், ஆண்டவரே எங்களுடைய ஆலயத்திலே கர்த்தாவே நீர் இனி அதை தடை செய்து மக்கள் வாழ உம்முடைய கிருபையை கொடுக்க மன்றாடி செபிக்கின்றோம். உம்முடைய இரக்கத்தை ஒவ்வொரு குடும்பத்திலும் ஒவ்வொருவருடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலும் தேவன் தார். புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிற அரசுகளுக்காக நாங்கள் செபிக்கின்றோம். மேற்கு வங்காளம், அஸ்ஸாம், புதுச்சேரி, கேரளம், தமிழ்நாடு என்று சொல்லக்கூடிய இத்தனை மாநிலங்களிலே இந்த புதிய அரசு புது வாழ்வு மக்களுக்கு கொடுக்கத்தக்கதான நன்மைகளை திட்டமிட கர்த்தர் நீர் கிருபை செய்வீராக. எங்களுடைய முதலமைச்சர், எங்களுடைய ஆளுநர், எங்களுடைய மாவட்ட எல்லா விதமான நிர்வாகிகள், ஆண்டவரே மாவட்ட பொறுப்பாளர்கள், அதுபோல காவல்துறை அதிகாரிகள், விசேஷமாய் மருத்துவமனையில் பணியாற்றுகின்ற மருத்துவர்கள், உதவி செய்கின்ற அனைத்து உதவியாளர்கள், செவிலியர்கள் எல்லாருக்காக நாங்கள் செபிக்கின்றோம். கர்த்தாவே, முன்கள பணியாளர்களாய் இங்கும் அங்கும் ஓடி பாதுகாத்துக் கொண்டிருக்கக்கூடிய அனைத்து மக்களுடைய பணி கர்த்தாவே உம்மால் அங்கீகரிக்கப்பட நாங்கள் மன்றாடி செபிக்கின்றோம். இனி ஒருபோதும் ஆண்டவரே துன்ப நாட்கள் எங்களுக்கு இல்லாதபடி உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும் என சொல்லப்படுவதை போல, உங்கள் துக்க நாட்கள் கடந்து போகும் என சொல்லப்பட்டதை போல, உங்கள் இருதயம் கலங்காது இருப்பதாக என்று நீர் எங்களுக்கு வாக்கு கொடுத்ததை போல நாங்கள் இனி கலங்காமல் இருக்க கர்த்தர் உம்முடைய ஆண்டவரே வெளிச்சத்தை, உம்முடைய பிரசன்னத்தை, உம்முடைய பிரியத்தை எங்கள் எல்லார் மீது கர்த்தர் கொடுக்க நாங்கள் ஜெபிக்கின்றோம். எல்லா திருச்சபைகளுக்காக, எல்லா திருச்சபைகளில் நடக்கக்கூடிய
ஆராதனைகளுக்காக நாங்கள் செபிக்கின்றோம். இதோ விசேஷமாய் எங்கள் திருச்சபையை நோக்கி வார நாட்களிலே வருகின்றவர்கள் எங்கள் வாசல் கதவுக்கு வெளியே நின்று போகும் போதும் வரும்போதும் சிலுவையை நோக்கி பார்த்து கடவுளே என்று சொல்லி கடந்து போகின்ற ஒவ்வொருவரையும் கர்த்தர் கண்ணோக்கி பாரும். கர்த்தாவே, உம்மை நோக்கி கூப்பிடுகின்ற யாவருக்கும் ஆண்டவரே நீர் பதில் கொடுப்பீர் என வேதம் சொல்கிறது. நீர் எங்களுக்கு இந்த ஆண்டவரே வாழ்வின் இழப்பின் காலங்களிலே, இந்த துன்ப காலங்களிலே, இந்த துயரத்தின் காலங்களிலே எங்கள் வாழ்வாக, எங்கள் ஜீவனாக, உயிர் தெழுதலின் உண்மை பொருள் நிலைத்திருக்கிற மக்களாய் நாங்கள் நிற்க அருள் தாரும். தேவனே, எல்லா மோசங்களையும் கர்த்தர் நீர் விலக்கி காத்துக்கொள்ளும்படியாய் மன்றாடுகின்றோம். கர்த்தாவே, இதோ இந்த நாளிலும் ஆண்டவரே எங்கள் திருச்சபை மக்கள், திருச்சபையினுடைய வயதில் மூத்தவர்கள், சிறு குழந்தைகள், இதோ கல்லூரி வாழ்வுக்காய் காத்திருக்கின்ற வாலிப தம்பி தங்கைகள் எல்லாருக்காக செபிக்கின்றோம். விசேஷமாய் எங்கள் கோயம்புத்தூர் திருமணத்திலிருந்து ஆன்லைன் மூலமாக இதோ நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய விடுமுறை வேதாகம பள்ளி VBS 2021 நன்றி சொல்கிறோம். பிள்ளைகள் மறவாதே என்கின்ற தலைப்பிலே ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உதவிகளை, உபகாரங்களை, அனுசரணைகளை, நன்மைகளை மறவாதே என்று கற்றுக்கொள்கின்ற இந்த காலங்களிலே இந்த அன்பு பிள்ளைகளுடைய வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்பட நாங்கள் செபிக்கின்றோம். அதுபோலவே எல்லா மக்களும் சுபிட்சமாய் வாழ தேவன் இரக்கம் பாராட்டும். நன்மைகளையும் எங்கள் குடும்பங்களிலே உடைய ஆசீர்வாதங்களையும் உடைய நேச கரம் நீட்டி ஒவ்வொருவரையும் வழி நடத்தும். இயேசு கிறிஸ்துவின் மூலம் செபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஆண்டவர் நம்முடைய ஜெபத்தை கேட்டிருக்கிறார் என்கின்ற அந்த நம்பிக்கையின்படி ஆண்டவருடைய திரு சமூகத்திலே நாம் அனைவரும் 18ஆம் பக்கத்தில் உள்ள பொதுவான ஸ்தோத்திர ஜெபத்தை ஏறெடுப்போமாக. பொதுவான ஸ்தோத்திர ஜெபம் பக்கம் 18. சர்வ வல்லமையுள்ள கடவுளே, சர்வ ஜீவ தயாளன் பிதாவே, அபாத்திரரான அடியாராக எங்களுக்கும் மற்றெல்லா மனிதருக்கும் தேவரீர் அருள் செய்த பற்பல கருமைக்காகவும் அன்புள்ள தயவுக்காகவும் நாம் மிகுந்த தாழ்மையோடும் முழு இருதயத்தோடும் உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். தேவரீர் எங்களை சிருஷ்டித்ததற்காகவும் காப்பாற்றுவதற்காகவும் இம்மைக்குரிய எல்லா ஆசீர்வாதங்களுக்காகவும் உம்மை துதிக்கிறோம். விசேஷமாய் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினாலே உலகத்தை மீட்டுக் கொண்ட விலைமதியான அன்புக்காகவும் கிருபையின் யத்தனங்களுக்காகவும் மகிமையடைவோம் என்ற நம்பிக்கைக்காகவும் உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். நாங்கள் உண்மையாய் நன்றியறிந்த எதுவுமில்லாய் இருக்கவும் எங்களை உமது ஊழியத்திற்கு ஒப்புக் கொடுத்து எங்கள் வாழ்நாளெல்லாம் உமக்கு முன்பாக பரிசுத்தமும் நீதி உள்ளவர்களாய் நடக்கவும் எங்கள் வாக்கினாலே மாத்திரமல்ல எங்கள் நடக்கையினாலேயும் புகழை பிரஸ்தாபப்படுத்தவும் தேவரின் செய்த உபகாரங்கள் எல்லாவற்றையும் உணர்ந்து கொள்ளும் உணர்வை எங்களுக்கு அருள் செய்ய வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாக வேண்டிக் கொள்கிறோம். அவருக்கும் தேவரீருக்கும் பரிசுத்த ஆவிக்கும் எல்லா மேன்மையும் மகிமையும் சதா காலங்களிலும் உண்டாவதாக. ஆமென். அன்பானவர்களே, நாம் எல்லோரும் அமர்ந்த நிலையிலே பிரசங்கத்திற்குரிய ஆயத்த பாடலை நாம் பாடுவோம். பிரசங்க ஆயத்த பாடல். நடக்கையிலே
எருசலேமை விட்டு போகாமல் என்னிடத்தில் கேள்விப்பட்ட பிதாவின் வாக்குத்தத்தம் நிறைவேற காத்திருங்கள் என்று கட்டளையிட்டார். ஜெபம் செய்வோம். கிருபைகள் நிறைந்த நல்ல ஆண்டவரே, பரிசுத்தமும் நீதியும் நிறைந்த எங்கள் தேவாதி தேவனே, உம்மை நன்றியோடு நாங்கள் துதிக்கின்றோம். இதோ இந்த 5வது மாதத்தின் 16ஆம் நாளுக்காக நாங்கள் நன்றி சொல்கின்றோம். ஒருவராய் பெரிய அதிசயம் செய்கிறவரே, இதோ இந்த காலத்திலும் உம்மை ஆராதிக்க கர்த்தர் தந்திருக்கிற பல்வேறு தயவுகளுக்காக நன்றி சொல்கிறோம். உம்மை பாட, உம்மை துதிக்க, வசனங்களை படிக்க கிருபை செய்தீர். இப்பொழுதும் இந்த செய்தியின் நேரத்தை ஆசீர்வாதமாக்கினால் அடியேனை மறைத்து நீர் பேசுவீராக. இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த அருமையான காலை நேரத்திலும் கர்த்தருடைய சமூகத்துல காத்திருக்கிற உங்கள் அனைவரையும் நான் வாழ்த்துகின்றேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அன்பிற்குரியவர்களே, இன்றைக்கு நற்செய்தி பாடமாக வாசிக்க கேட்டு லூக்கா 24ஆம் அதிகாரம் 49வது வசனம். நீங்களும் உன்னதத்திலிருந்து வரும் பலனால் தரிப்பிக்கப்படும் வரைக்கும் எருசலேம் நகரத்தில் இருங்கள் என்றார். இயேசு கிறிஸ்து கூறின வார்த்தைகளை இன்னைக்கு உங்கள் மத்தியிலே நான் எடுத்துச் சொல்லும்படியாய் நான் இங்கு நிற்கின்றேன். உயிர்த்தெழுந்த திருநாளுக்கு பின் வரும் இந்த அருமையான 6வது ஞாயிற்றுக்கிழமையிலே தென்னிந்திய திருச்சபை நமக்கு தந்திருக்கக்கூடிய தலைப்பு பரிசுத்த ஆவியானவர் வரும்படியாக காத்திருத்தல் ஆகும். Waiting upon the Holy Spirit. உயிர்த்தெழுந்த ஆண்டவர் இந்த உலகத்திலே தன்னுடைய அருமையானவர்களோடு 40 நாட்கள் வந்து பேசி தன்னை குறித்து எழுதின காரியங்களை விளக்கி சொல்லி பிறகு 40வது நாள் இன்று வியாழக்கிழமை கிறிஸ்து மரத்திற்கு ஏறின திருநாள் என்று சொல்லி பண்டிகையை நினைவு கூறுகின்றோம். இயேசு கிறிஸ்து பிறந்து பிதாவினுடைய அன்பை உணர்ந்து கொண்டோம். இயேசு கிறிஸ்துவினுடைய உயிர்த்தெழுதலிலே இயேசு கிறிஸ்துவினுடைய வாழ்வினுடைய அர்த்தத்தை, இயேசு கிறிஸ்துவின் வாழ்வின் பொருள் உணர்ந்து கொண்டோம். 40வது நாள் கிறிஸ்து மரத்திற்கு என்ற திருநாள் வியாழக்கிழமை தேவனுடைய சமூகத்திற்கு அவர் கடந்து சென்றார் என்று பார்க்கிறோம். அந்த 40வது நாளில் நடந்த ஒரு சம்பவத்தை குறித்துதான் லூக்கா நற்செய்தியாளர் நற்செய்தியாகவும் அதைத் தொடர்ந்து திருச்சபையினுடைய சரித்திர புஸ்தகமாகிய அப்போஸ்தலர் நடவடிக்கைகளிலும் எழுதி வைத்திருக்கிறார். லூக்கா 24வது அதிகாரத்திலே நாம் இன்னைக்கு வாசிக்க கேட்ட வேத பகுதியிலே நாம் வாசிக்கின்றோம். இயேசு கிறிஸ்து இந்த சீடர்களோடு அவர் பேசுகின்ற அந்த வேளையிலே தன்னை குறித்து இந்த உலகத்திலே தான் வந்த காரியத்தை குறித்து தெளிவாக எடுத்து உரைக்கிறார். லூக்கா 24:44 அவர்களை நோக்கி, மோசேயின் நியாயப்பிரமாணத்திலும் தீர்க்கதரிசிகளின் ஆகமங்களிலும் சங்கீதங்களிலும் என்னை குறித்து எழுதியிருக்கிறவர்கள் எல்லாம் நிறைவேற வேண்டியது என்று நான் உங்களோடு இருந்த போது உங்களுக்கு சொல்லிக் கொண்டு வந்த விசேஷங்கள் இவைகளே. The good news which I spoke with you is these things, that the writing of Moses and the law and the prophet and the Psalms to be take place in this world என்பதை குறித்து இயேசு கிறிஸ்து இந்த சீடர்கள் மத்தியிலே அவர் சொல்வதை பார்க்கின்றோம். மாத்திரமல்ல,
இந்த சீடர்கள் அன்றைக்கு இயேசு கிறிஸ்து வாழ்க்கையை பார்த்தவர்கள், இயேசு கிறிஸ்துவினுடைய பாடு கண்கூடாய் கண்டவர்கள். இப்பொழுது உயிர்த்தெழுந்த ஆண்டவர் அவர்களோடு பேசிக் கொண்டிருக்கிறார். அவர்களிடத்திலே வந்து போஜனம் செய்கின்றார், அவர்களோடு நடந்து வருகின்றார். அவர்களுடைய துக்கத்திலே அவர் பங்கு பெற்று நீங்கள் ஏன் துக்கமுகமாக இருக்கிறீர்கள் என்று கேள்வி கேட்பதை நாம் பார்க்கின்றோம். அப்படிப்பட்ட ஆண்டவர் வேத வாக்கியம் நிறைவேறுகின்றது என்று இந்த நல்ல செய்தியை உங்களுக்கு நான் சொல்லுகிறேன் என்று சொல்வதை பார்க்கின்றோம். மாத்திரமல்ல 45வது வசனம் நாம் வாசிக்கின்றோம். வேத வாக்கியங்களை அறிந்து கொள்ளும்படி அவர்களுடைய மனதை அவர் திறந்து அவர்களை நோக்கி, அவருடைய மனதை ஆண்டவர் திறக்க விரும்புகின்றார். இந்த உலகத்திலே 33 ஆண்டுகள் இயேசு கிறிஸ்து வாழ்ந்தார் என்று சரித்திரம் சொல்கின்றது. அவர் பிறப்பு கடினமான ஒரு வாழ்க்கை. அன்றைக்கு வாழ்ந்த வேத பாரகர் பரிசேயர் இந்த யூத ஜனங்கள் மத்தியிலே தேவனுடைய திட்டத்தை நிறைவேற்றுவதற்கு, அதை பேசுவதற்கு, அதை போதிப்பதற்கு மிகவும் கடினப்பட்டார். ஆனால் தன் வாழ்க்கையிலே கடவுளுடைய சித்தத்தை நிறைவேற்ற வேண்டும், தான் வந்த நோக்கம் சரியாய் நடைபெற வேண்டும் என்று சொல்லி எத்தகைய காரியங்களிலும் அவர் விலகி நின்று தன்னை சிலுவைக்கு நேராய் கொண்டு வந்து நிறுத்தி தன் ஜீவனை தானாக தேவனிடத்திலே பிதாவே உமது கைகளில் என் ஆவியை ஒப்படைக்கிறேன் என்று சொல்லி அந்த கடைசி வரை தேவ திட்டத்தை, தேவ சித்தத்தை தன் வாழ்க்கையிலே நிறைவேற அவர் காத்திருந்தார், பாடுபட்டார் என்று பார்க்கிறோம். இந்த வசனம் சொல்லுகின்றது, வேத வாக்கியங்களை அறிந்து கொள்ளும்படி இவர்கள் மனதை அவர் திறக்க விரும்பினார். Jesus wants to open their mind, let them all understand the will of God. இதற்காக உயிர்த்தெழுந்த பிறகு 40 நாட்கள் இந்த உலகத்திலே சீடர்களோடு, அருமையானவர்களோடு, தமக்கு நெருக்கமானவர்களோடு வந்து பேசி போதித்து மீண்டும் மீண்டும் உயிர்த்தெழுதல் என்றால் என்ன, ஏன் உயிர்த்தெழுந்தார், ஏன் இந்த உலகத்திலே வந்தார் என்பதை குறித்து மிக தெளிவாக அவருக்கு புரிய வைத்து, அவளுக்கு போதித்து, உயிர்த்தெழுதலில் அதற்கு பிறகு உண்டாகக்கூடிய ஒரு வல்லமை, ஆற்றலை அவர்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி மிகவும் அதிகமாக அவர் இந்த காரியங்களை செய்து கொண்டிருக்கின்றார். அன்பான தேவஜனமே, நீங்களும் நானும் நம்முடைய வயதுக்கு ஏற்ப உயிர்த்தெழுதல் என்கின்ற பண்டிகையை நாம் கொண்டாடி கொண்டே இருக்கிறோம். வழக்கம் போல லெந்து காலத்திற்கு பிறகு வரக்கூடிய உயிர்த்தெழுதல் பண்டிகை என்பதனாலே அதுவரையும் சாப்பிடாத பொருட்கள், சாப்பிடாத காரியங்கள் எல்லாம் சாப்பிடுவதுதான் மகிழ்ச்சி, கொண்டாட்டம் என்று இன்றைக்கும் நாம் நினைத்துக் கொண்டிருப்போம். ஆனால் பிரியமான தேவஜனமே, இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுதலும் ஜீவனும் நானே என்று சொன்ன அந்த முழுமையான உயிர்த்தெழுதலுடைய பொருள் இன்றும் உணராதபடி நாம் வாழ்ந்து விடுவோம். பிரியமானவர்களே, நாம் வாழுகின்ற காலம் ஒரு கடைசி காலம். நாம் வாழுகின்ற காலம் பெரும் தொற்று என்று சொல்லக்கூடிய ஒரு காலம். வேத வாக்கியங்கள் எல்லாம் இயேசுவை குறித்து சொன்னது நிறைவேறிற்று என்று இயேசுவே நமக்கு போதிக்கின்றார். பிறகு என்ன வேதத்தில் இருக்கிறது, இனி மீண்டும் அவர் வரும் வரை என்ன நடக்கும் என்பதை குறித்து வேதம் நமக்கு போதிக்கின்றது. யாருக்காக இந்த வேதம், யாருக்காக இந்த போதனை? நமக்குத்தான். பிரியமானவர்களே, அன்பானவர்களே, நேற்றைய தினம் நான் நம்முடைய ஆலயத்தில் இருந்து இந்த எஸ்வி ரோடு வழியாக நான் கடந்து சென்று கொண்டிருந்தேன். ஒரு குறிப்பிட்ட மருத்துவமனைக்கு முன்னே வேதனையோடு பல நூற்றுக்கணக்கான மக்கள் காத்திருக்கிறார்கள். காரணம், மருத்துவமனையிலே படுக்கையிலே. அதற்கு பிறகு நம்மை கல்லறை தோட்டம், அதை கடந்து நான் சென்று கொண்டிருக்கிறேன். பக்கத்தில் இருக்கக்கூடிய பொது கல்லறை, இரண்டிலுமே அநேக சடலங்கள் எரிந்து கொண்டிருந்தன. பார்க்கவே துயரான ஒரு சம்பவம். அதை கடந்து மின்மயானத்தை நோக்கி செல்லும் பொழுது அங்கேயும் அங்கிருக்கக்கூடிய ஆம்புலன்ஸ் வாகனங்களிலே அநேகர் காத்துக் கொண்டிருப்பதை பார்க்க முடிகின்றது. கடந்த வாரத்திலே தர்மபுரியிலே
ஒரே நாளிலே 44 பேர் மரித்து போனார்கள் என்று செய்தி சொல்லப்படுகிறது. பிரியமானவர்களே, உயிர்த்தெழுதலை குறித்து நாம் பேசிக் கொண்டிருக்கிறோம், மரணத்தை கண்களிலே பார்த்துக் கொண்டிருக்கிறோம். என்ன முரண்பாடு! உயிர்த்தெழுதலை குறித்து நம்பிக்கை அற்றவர்களைப் போல நீங்களும் நானும் வாழ்ந்து கொண்டிருப்போமானால் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய பாடு, மரணம், துயரம், வேதனை, துக்கம் இவைகள் அனைத்திற்கும் உயிர்த்தெழுந்த ஆண்டவரின் பிள்ளைகளாக நீங்களும் நானும் எப்படி பதில் கொடுக்க முடியும்? எப்படி பதிலாக மாற முடியும்? மரணம் உண்டு. சங்கீதக்காரன் சொல்லுகிறான் அல்லவா, மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நான் நடந்தால் பொல்லாப்புக்கு பயப்படேன். இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய பொல்லாப்பு, பயம் இது நமக்கு இல்லாதபடி மரணமே வந்தாலும் அதை எதிர்கொண்டு போகக்கூடிய என் இயேசு அன்றைக்கு தன் ஜீவனை எத்தனையோ முறை சாத்தான் வஞ்சகத்தால் வந்த பொழுது அவனிடத்திலிருந்து விலகி, பலர் இயேசுவை கீழே தள்ளிவிடும்படி வரும் பொழுது அவர்களிடத்திலிருந்து விலகி, இயேசுவை கல்லெறிந்து கொண்டுபடி வந்த பொழுது அவர்களிடத்திலிருந்து விலகி, கடைசியாக தானே சிலுவையை தூக்கி கொண்டு தன் மரணத்தை நேருக்கினே சந்தித்து தன் ஜீவனை விட்டவர் என் இயேசு. தான் சொன்னபடி அவர் 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தார். நம்பவில்லை, நம்ப மறுக்கிறார்கள். இயேசு போதிக்கின்றார், உயிர்த்தெழுதலும் ஜீவனும் நானே, I am the life and I am the resurrection என்று போதிக்கின்றார். ஏன் போதிக்கின்றார்? அப்போ இந்த உலகத்திலே மரணத்துக்கு பிறகு உண்டாகக்கூடிய ஒரு புது வாழ்வை குறித்து போதிப்பதற்கு இந்த உலகத்திலே ஒரே ஒருவர் உண்டு. அது மரித்து மீண்டும் உயிர் பெற்ற சிறு பெண் அல்ல, நாயின் ஊர் விதவையின் மகன் அல்ல, லாசரு அல்ல. அவர்கள் எல்லோரும் மரித்து போனார்கள். ஆனால் இயேசுவோ மரித்தவர் உயிர்த்தெழுந்தார், உயிரோடே இருக்கிறார். He is the life and the resurrection. இயேசுவுக்கு போதிக்கின்றார். இதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். அவர்கள் மனதை திறக்க ஆண்டவர் விரும்புகின்றார். அன்பானவர்களே, இரண்டாவதாக நாம் வாசிக்கின்றோம் லூக்கா 24:47 வாசிக்கும் பொழுது, அன்றியும் மனம் திரும்புதலும் பாவ மன்னிப்பும் எருசலேம் தொடங்கி சகல தேசத்தாருக்கும் அவருடைய நாமத்தினாலே பிரசங்கிக்கப்படவும் வேண்டியது. அடுத்த வசனம், நீங்கள் இவைகளுக்கு சாட்சிகளாக இருக்கிறீர்கள். இயேசு கிறிஸ்து தன்னுடைய உயிர்த்தெழுதலை குறித்து மிகவும் அதிகமாக போதித்தும் அவர்களிடத்தில் பேசியும் அவர்களோடு 8 மைல் தூரம் நடந்து வந்து விடிய காத்தாலே அவர்கள் மத்தியிலே உணவு கிடைக்குமா என்று பசியோடு இருக்கிறதை போல தன்னை காண்பித்து எல்லாவற்றையும் போதித்து சொல்லுகின்ற ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய இந்த உயிர்த்தெழுதலினுடைய காரியம் என்னவென்று சொன்னால், இனி நடக்கக்கூடிய காரியம் மனம் திரும்புதல், பாவ மன்னிப்பு, எருசலேமில் இருந்து சகல தேசத்தாருக்கும் இந்த பிரசங்கம், இந்த போதனை, இந்த உண்மை, இந்த சத்தியம் உலகம் எங்கும் சொல்லப்பட வேண்டும். எருசலேம் துவங்கி, அன்பான தேவஜனமே, எருசலேம் மகாராஜாவின் நகரம், எருசலேம் தாவீதின் நகரம், எருசலேம் அன்றைக்கு இயேசு கிறிஸ்து மரித்த உயிர்த்த ஒரு நகரம். அன்பானவர்களே, ஆகவேதான் இந்த எருசலேம் தேவாலயம் நமக்கு மிக முக்கியமான. இன்றைக்கு எருசலேம் பாலஸ்தீனியர்கள் சண்டை போட்டுக் கொண்டிருக்கிறார்கள். மிகப்பெரிய யுத்தம் நடந்து கொண்டிருக்கிறது. இந்த எருசலேம் தேவாலயம் எங்களுக்கு வேண்டும் என ஒரு சிலர் சண்டை போடுகின்றார்கள். இந்த எருசலேம் தேவாலயம் எங்களுடையது என்று யூதர்கள் போராடி கொண்டிருக்கிறார்கள். இயேசு கிறிஸ்துடைய வழி தோன்றர்களாக இருக்கக்கூடிய கிறிஸ்துவர்களாகிய நாமோ இந்த எருசலேமில் இருந்து சத்தியம் உலகம் முழுவதும் சென்றது என சொல்லி நீங்களும் நானும் அதை விசுவாசத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அப்படியான பிரியமானவர்களே, வேதம் சொல்லுகிறது, எருசலேமின் சமாதானத்திற்காக வேண்டிக் கொள்ளுங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு தொலைக்காட்சியிலே அல்லது செய்தித்தாளிலே இந்த எருசலேம் திருச்சுவை குறித்து உண்டாகக்கூடிய போராட்டங்களை கேட்கின்ற படிக்கின்ற நீங்கள் எருசலேமுக்காக விண்ணப்பம் செய்து கொண்டிருக்கிறீர்களா? எருசலேமுக்காக நீங்களும் நானும் ஜெபித்துக் கொண்டிருக்கிறோமா? பிரியமானவர்களே,
உலகத்தினுடைய கடைசி காலங்களிலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். சமீபத்திலே ஒரு செய்தித்தாளிலே இவனமாய் செய்தியை படித்த பொழுது மிகவும் துன்புற்றேன். அந்த செய்தித்தாள் 2011 வெளியிடப்பட்டிருக்கிறது. ஒரு ஆங்கில செய்தித்தாள். அதில் சொல்லப்படுகின்றது, the people of the world are increasing day and of other, so that to be cut of the people we need to make vaccines. 2011 உலகத்திலே மக்கள் தொகை பெருகிக் கொண்டிருக்கிறது. இந்த மக்களை கட்டுப்படுத்த வேண்டும் என்று சொன்னால் சில மருந்துகள் தயாரிக்க வேண்டும் என்று சொல்லப்பட்டது என்று சொல்லி 2011ஆம் ஆண்டு ஒரு செய்தித்தாள் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அன்பானவர்களே, நம்மை சுற்றி இருப்பது என்ன? உண்மையாலுமே நம்மை சுற்றி நன்மைதான் நடக்கிறதா? உண்மையாலுமே நம்மை சுற்றி கேடுகள் உண்டாகி கொண்டிருக்கிறதா? உண்மையாலுமே நாம் துன்பத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா? அல்லது இன்றைக்கும் இத்தனை செய்திகளையும் இந்த வேத வசனங்களையும் எல்லாம் கேட்டுவிட்டு என்னவோ நடந்தால் நடக்கட்டும், நான் சரி, என் குடும்பம் சரி, எனக்கும் என் குடும்பத்துக்கும் போதும் என வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்களா? பிரியமான தேவஜனமே, இயேசு கிறிஸ்து சொல்லுகின்ற காரியம், அன்றைக்கு உயிர்த்த பிறகு பாடுபட்டதை போல 40 நாள் மீண்டும் அவர் மக்களோடு, தனக்கு விருப்பமானவர்களோடு, பிரியமானவர்களோடு தன் உயிர்த்தெழுந்த அந்த காரியத்தை குறித்து விளக்கி சொல்லி மாத்திரமல்ல, இப்பொழுது நான் சென்று விடுவேன். இந்த 40வது நாளிலே, இந்த பருத்துக்கேறும் திருநாளிலே நான் சென்று விடுவேன். நடக்க வேண்டியது என்ன? எருசலேம் தொடங்கி சகல தேசத்தாருக்கும் அவருடைய நாமத்தினாலே சுவிசேஷம் பிரசங்கிக்கப்பட வேண்டும் என்று சொல்வதை பார்க்கின்றோம். அன்பானவர்களே, இது நடந்ததா? நடந்தது. இது உண்மையாலுமே உலகத்திற்கு இந்த செய்தி கொடுக்கப்பட்டதா? கொடுக்கப்பட்டது. ஆகவேதான் இன்றைக்கும் தமிழ்நாட்டிலே, தர்மபுரி மாவட்டத்திலே, இந்த சியோன் திருச்சபையிலே இந்த செய்தி நமக்கு கொடுக்கப்பட்டது நிமித்தமாக உங்கள் சார்பாக நான் என்று இந்த வேதத்தை எடுத்து உங்களுக்கு இன்றைக்கு பேசிக் கொண்டிருக்கிறேன். எருசலேமின் துவங்கி பூமியின் கடைசி முனை மட்டும் இயேசு கிறிஸ்து பிறந்தார், இயேசு கிறிஸ்து வாழ்ந்தார், இயேசு கிறிஸ்து மரித்தார், இயேசு கிறிஸ்து உயிரோடு எழுந்தார், இயேசு கிறிஸ்து மீண்டும் வருவார் என்கின்ற செய்தியை உலகமெங்கும் சொல்லிக் கொண்டிருக்கிறோம். இன்னமும் சொல்ல வேண்டியது நம்முடைய கடமை. இயேசு உயிரோடு இருக்கிறார் என்று சொல்வதற்கு நீங்களும் நானும் அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஆகவேதான் அன்பான தேவஜனமே, இயேசு கிறிஸ்து சொன்ன போதனை என்ன தெரியுமா? பாருங்கள், 49வது வசனம், லூக்கா 24:49. என் பிதா வாக்குத்தத்தம் பண்ணினதை இதோ நான் உங்களுக்கு அனுப்புகின்றேன். What the Father have promised me that I give to you. நீங்களோ உன்னதத்திலிருந்து வரும் பலனால் தரிப்பிக்கப்படும் வரைக்கும் எருசலேம் நகரத்திலே இருங்கள். Wait in the city Jerusalem till Father God send the strength of the glory என்று இயேசு போதிக்கின்றார். லூக்கா நற்செய்தியாளர் இதே காரியத்தை தன்னுடைய சரித்திர புஸ்தகமா அப்போஸ்தலர் புஸ்தகத்திலே எழுதும் பொழுது அப்போஸ்தலர் 1:5 அவர் எழுதுகின்றார், ஆகையால் நீங்கள் எருசலேமை விட்டு போகாமல் என்னிடத்தில் கேள்விப்பட்ட பிதாவின் வாக்குத்தத்தம் நிறைவேற காத்திருங்கள் என்று கட்டளையிட்டார். இயேசு கிறிஸ்து சொன்ன அந்த போதனையை குறித்து லூக்கா அப்போஸ்தலர் நடவடிக்கைகளின் புஸ்தகத்திலே எழுதி வைக்கின்றார். லூக்காவிலே நாம் வாசிக்கின்றோம், எருசலேம் நகரத்தில் இருங்கள். அப்போஸ்தலர் நடவடிக்கையின் புஸ்தகத்திலே வாசிக்கின்றோம், பிதாவின் வாக்குத்தத்தம் நிறைவேற காத்திருங்கள் என்று சொல்வதை பார்க்கிறோம். Wait for the will of God to take place. அன்பானவர்களே, காத்திருங்கள் என்று ஆண்டவர் சொல்கின்றார். இந்த பெரும் தொற்று காலத்தில், இந்த 2021ஆம் ஆண்டிலே, இன்றைக்கு எருசலேமிலே பாலஸ்தீனியர்களும் யூதர்களும் இன்றைக்கு போராடி கொண்டிருக்கிற வேளையிலே நம்மை சுற்றி பல்வேறு கல்லறை தோட்டங்களிலே மரண ஓலங்களும் பல்வேறு அடக்கங்களும் நடைபெற்றிருக்கிற வேளையிலே மருத்துவமனைகள் தோறும் இந்த மருத்துவ ஊர்திகள்
காத்திருக்கின்ற வேளையிலே நீங்களும் நானும் வேதம் சொல்லும்படி எதற்காய் காத்திருக்க வேண்டும்? பிரியமானவர்களே, வேதம் சொல்கிறது பிதாவினுடைய உன்னதத்திலிருந்து வரும் பலன் கற்பிக்கப்படும் வரை till the strength of the heaven come into the world you wait என்று சொல்லப்படுகின்றது. இது இயேசு கிறிஸ்துவின் போதனை, என் போதனை அல்ல. இது இயேசு கிறிஸ்துவின் போதனை. நீங்கள் பிதாவின் வாக்குத்தத்தம் நிறைவேற காத்திருங்கள். பிதாவின் வாக்குத்தத்தம் என்னவாய் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது? பிரியமானவர்களே, இயேசு இந்த உலகத்திலே உங்களையும் என்னையும் ரட்சிக்கும்படியாய் கடந்து வந்தார் என்று பார்க்கிறோம். நம்ம எல்லோருக்கும் தெரிந்த ஒரு வசனம், யோவான் 3:16. தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவன் அடையும்படிக்கு இவ்வளவாய் தம்முடைய குமாரனை இந்த உலகத்திலே தந்து அன்பு கூர்ந்தார். அன்பானவர்களே, ஆக இந்த உலகத்திலே தேவனுடைய திருவுள சித்தம் எல்லோரும் ரட்சிக்கும்படியாக, எல்லோரும் ஆண்டவருடைய உயிர்த்தெழுதலை உணரும்படியாக, நித்திய ஜீவனை பெற்றுக் கொள்ளும்படியாக இந்த உலகத்தில் நீங்களும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த கொரோனா காலத்தில் இன்று வரை எனக்கு உயிர் இருக்கிறது என்று சொன்னார், உங்களுக்கு உயிர் இருக்கிறது என்று சொன்னார். இந்த தேவ திட்டம் நம்ம நிறைவேற தேவன் தன் நாசியின் ஜீவ சுவாசத்தை இன்னும் நம்மில் வைத்திருக்கிறார். நமக்கு ஆக்சிஜன் சிலிண்டர் அல்ல, பரிசுத்த ஆவியானவருடைய ஆற்றல் உண்டாகும் என காத்திருக்கின்றோம். அதுதான் இந்த ஞாயிற்றுக்கிழமையினுடைய செய்தி. பரிசுத்த ஆவியானவர் வருவதற்காக காத்திருத்தல், waiting upon Holy Spirit என்று இந்த தலைப்பு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. மூன்றாவதாக, பிரியமானவர்களே, எதற்காக காத்திருக்கிறோம்? இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே அவர் பிறப்பதற்கு முன்பதாக அன்றைக்கு யூத ஜனம் ஒரு மேசியா வருவார் என்று சொல்லி காத்துக் கொண்டிருந்தார். இருளில் இருக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். மரண தேசத்தின் குடியிருப்புகளின் மேல் அந்த வெளிச்சம் பிரகாசிக்கும் என்று சொல்லி ஏசாயா 9ஆம் அதிகாரத்திலே நாம் வாசிக்கின்றோம். ஒரு பெரிய வெளிச்சம், ஒரு மாபெரும் மகிழ்ச்சி, ஒரு மாபெரும் வாழ்வு இந்த உலகத்தில் கொடுக்கும்படியாக இயேசு வந்தார். அப்படியானால் பிரியமானவர்களே, இயேசு இந்த உலகத்திலே பிறந்த பொழுது அன்றைக்கு காத்திருந்த மக்களிலே அண்ணா சிமியோன் அன்றைக்கு சொல்கிறார்கள். லூக்கா 2:25 வாசிக்கின்றோம், இஸ்ரவேலின் ஆறுதல் வர காத்திருக்கிறவனாயும் இருந்தான். சிமியோனை குறித்து வாசிக்கின்றோம். லூக்கா 2:25, சிமியோன் என்னும் பெயர் கொண்ட மனுஷன் எருசலேமில் இருந்தான். அவன் நீதியும் தேவபக்தியும் உள்ளவனுமாய் இருந்தான். இஸ்ரவேலின் ஆறுதல் வர காத்திருக்கிறவனாயும் இருந்தான். அவன் மேல் பரிசுத்த ஆவி இருந்தார். அன்பானவர்களே, இரண்டாவதாக பார்க்கின்றோம், அண்ணா என்னும் இன்னொரு ஸ்திரீ அதே ஆலயத்திற்கு இயேசு கிறிஸ்து பிறந்து ஆலயத்துக்கு கொண்டு வந்த அந்த காலத்திலே வந்திருந்தார்கள். லூக்கா 2:38 வாசிக்கிறோம், அண்ணாலும் அந்நேரத்திலே வந்து நின்று கர்த்தரை புகழ்ந்து எருசலேமிலே மீட்புண்டாக காத்திருந்த யாவருக்கும் அவரை குறித்து பேசினார். இயேசு கிறிஸ்து பிறந்த பொழுது ஏன் இந்த உலகம் மேசியாவுக்கு காத்திருக்கிறது என அண்ணாலும் சிமியோனும், ஏன் யோவான் ஸ்நானகன் சிறையில் இருக்கும் பொழுது இயேசுவிடத்திலே சொல்லி அனுப்புகிறார். லூக்கா 7:19, நீங்கள் இயேசுவிடத்திற்கு போய் வருகிறவர் நீர்தானா அல்லது வேறொருவர் வர காத்திருக்க வேண்டுமா என்று கேளுங்கள் என்று சொல்லி அனுப்பினார். இயேசு கிறிஸ்துவின் பிறப்பின் காலத்திற்கு முன்னே இந்த உலகம் பாவத்தில் வாழ்ந்த பொழுது, இந்த உலகம் சாபத்தில் நிறைந்த பொழுது ஒரு மேசியா வருவார் என காத்திருந்தது. இயேசு வாழ்ந்த காலத்திலே, இயேசுவினுடைய வாழ்க்கையின் காலத்திலே அன்றைக்கு சிமியோன் ஆறுதல் வர காத்திருக்கிறார், அன்னால் மீட்பு உண்டாக காத்திருக்கிறார். அன்றைக்கு யோவான் சொல்லுகிறார், நீதான் வருகிறா அல்லது இன்னும் நாங்கள் காத்திருக்க வேண்டுமா என்று சொல்லி ஒரு கேள்வியை எழுப்புகிறார் என்று பார்க்கின்றோம். பிரியமானே தேவஜனமே, அப்படி மாத்திரம் அல்ல, இன்றைக்கு இயேசு கிறிஸ்துவினுடைய உயிர்த்தெழுதலுக்கு பிறகு பவுலடிகளார்
எழுதுகின்றார். பாருங்கள், 1 கொரிந்தியர் 1:7 நாம் வாசிக்கும் பொழுது, அப்படியே நீங்கள் யாவரும் வரத்திலும் குறைவில்லாதவர்களாய் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வெளிப்படுவதற்கு காத்திருங்கள். Wait for the Lord Jesus come into the world, that you will not be in less of any of the talents which given to you. உங்களில் உள்ள எந்த வரத்திலும் நீங்கள் குறைந்து போகாதபடிக்கு இயேசு கிறிஸ்துவுக்காக காத்திருங்கள் என்று பவுல் சொல்வதை பார்க்கின்றோம். மாத்திரமல்ல, திருச்சபைக்கு கொடுக்கப்படுகின்ற செய்தி 1 கொரிந்தியர் 11:33, என் சகோதரரே, நீங்கள் போஜனம் பண்ண கூடி வரும் பொழுது ஒருவருக்காக ஒருவர் காத்திருங்கள். Wait for the people when you come to the Lord's table. திருச்சபைக்கு கொடுக்கப்படுகின்ற கட்டளை. அன்பானவர்களே, கலாத்தியருக்கு எழுதும் பொழுது அங்கு அந்த திருச்சபை மக்கள் காத்திருக்கிறார்கள். நாங்களோ நீதி கிடைக்கும் என்று ஆவியை கொண்டு விசுவாசத்திலே நம்பிக்கையோடு காத்திருக்கிறோம். கலாத்தியர் 5:5. அன்பானவர்களே, இயேசு கிறிஸ்து வாழ்ந்த காலத்திலேயே ஒவ்வொருவருடைய அந்த எண்ணங்கள், சிந்தனைகள் இப்படியாய் அவருடைய வாழ்க்கையின் காலத்திலே இப்படி ஏன் காத்திருக்கிறார்கள் என்பதை குறித்து வேதம் நமக்கு சொல்லுகின்றது. இன்னைக்கு இயேசு கிறிஸ்து உங்களுக்கும் எனக்கும் போதிக்கின்றார். நீங்கள் தேவ பலன் உண்டாகும் வரை காத்திருங்கள். பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு கொடுக்கப்படும் வரை நீங்கள் காத்திருங்கள். இது காத்திருக்கின்ற ஒரு காலம் பிரியமானவர்களே, இது காத்திருக்கின்ற ஒரு காலம். பிரியமான தேவச்சனமே, இன்னைக்கு நீங்களும் நானும் இயேசு கிறிஸ்து நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற இந்த போதனையின்படி அவருக்காக நாம் காத்திருக்கிறோம் என்று பார்க்கும் பொழுது, அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இயேசு கிறிஸ்து பரலோகத்திற்கு எடுத்துக் கொள்ளப்படுகின்ற அசென்ஷன் ஆஃப் தி லார்ட் என்று சொல்லக்கூடிய அந்த நிகழ்வின் காலத்திலே இயேசு கிறிஸ்து உங்களுக்கும் எனக்கும் கொடுக்கின்ற போதனை, wait till the Holy Spirit descend upon you. Wait till the glory shall be given unto you. தேவனுடைய மகிமையின் பலன் வரும் வரை காத்திருங்கள். பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு கொடுக்கப்படும் வரை காத்திருங்கள் என்று ஆண்டவர் நமக்கு போதிக்கின்றார். இன்றைக்கு இந்த 21ஆம் நூற்றாண்டிலே, இந்த 21ஆம் வருஷத்திலே, இந்த மே மாதம் இந்த 16ஆம் தேதி, பிரியமான தேவஜனமே, இந்த தேவ செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்களும் நானும் நம்மை சுற்றி இருக்கக்கூடிய அறிந்த காரியங்கள், அறியாத காரியங்கள், புரிந்த காரியங்கள், புரியாத காரியங்கள், துன்பத்தின் காரியங்கள், மகிழ்ச்சியின் காரியங்கள், வெற்றியின் காரியங்கள், தோல்வியின் காரியங்கள், இவைகளிலே ஜெபத்தோடு காத்திருக்க அழைக்கப்படுகின்றோம். விசுவாசத்தோடு காத்திருக்க அழைக்கப்படுகின்றோம். பொறுமையோடு காத்திருக்க அழைக்கப்படுகின்றோம். யாக்கோபு புஸ்தகத்திலே 5ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் இவனமாய் சொல்கின்றது, இப்படி இருக்கிற சகோதரரே, கர்த்தர் வருமளவும் நீடிய பொறுமையாயிருங்கள். இதோ பயிரிடுகிறவன் பூமியின் நற்பலனை அடைய வேண்டும் என்று முன்மாறியும் பின்மாறியும் வருமளவும் நீடிய பொறுமையாய் காத்திருக்கிறான். With more of patience you wait என்று எழுதுகின்றார். 2 பேதுரு 3:12 பேதுரு அப்போஸ்தலர் தொடர்ந்து எழுதுகின்றார், தேவனுடைய நாள் சீக்கிரமாய் வரும்படி மிகுந்த ஆவலோடு காத்திருங்கள். காத்திருக்கின்ற காலம் என்ன நடக்குமா? அந்த நாளில் வானங்கள் வெந்து அழிந்து பூதங்கள் எரிந்து உருகிப்போ. வானங்கள் வெந்து அழிந்து பூதங்கள், பூதம் என்று சொன்னால் என்ன? இந்த மானிட உடல், இந்த மனித வாழ்வு. வானங்கள், பரலோகத்துக்கும் நமக்கும் இடையே கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த மேகம் என்கின்ற, வானம் என்கின்ற திரைச்சீலை கடந்து போகும். இந்த மனித உடல் அனைத்தும் இந்த உலகத்திலே எரிந்து போகும். மறுரூபமான ஒரு வாழ்க்கைக்கு செல்ல நீங்களும் நானும் காத்திருக்கின்றோம். தொடர்ந்து 13ஆவது வசனம், அவருடைய வாக்குத்தத்தின் படியே நீதி வாசமாய் இருக்கும் புதிய வானங்களும் புதிய பூமியும் உண்டாகும் என்று காத்திருக்கிறோம். Why we wait? We wait to have a new heaven and a new earth, that the justice of the Lord shall take place. தேவனுடைய அவருடைய வாக்குத்தத்தம் செய்யப்பட்ட நீதி
உண்டாகும் பொழுது ஒரு புது வாழ்வு நமக்கு உண்டாகும். கடைசியாக பிரியமானவர்களே 14வது வசனம், பிரியமானவர்களே இவைகள் வர காத்திருக்கிற நீங்கள் கரையற்றவர்களும் பிள்ளையற்றவர்களும் சமாதானத்தோடு அவர் சன்னதியில் காணப்படும்படி ஜாக்கிரதையாயிருங்கள். இந்த உலகத்திலே நாம் ஏன் காத்திருக்கிறோம்? நமக்கு ஏன் இந்த உலகம் இந்த வாழ்வை கொடுத்திருக்கிறது? ஏன் ஆண்டவர் உங்களையும் என்னையும் இந்த உலகத்தில் வைத்திருக்கிறார்? பிரியமானவர்களே, இந்த உலகத்திலே நாம் கரை அற்றவர்களாய் குறை இல்லாதவர்களாய் வாழும்படியாக சமாதானத்தோடு தேவனோடு நிலை நிற்க நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள இந்த உலகத்திலே காத்திருக்கின்றோம். இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், உன்னதத்தில் இருந்து வரும் பலனால் தரிப்பிக்கப்படும் வரை எருசலேம் நகரத்தில் காத்திருங்கள். லூக்கா நற்செய்தி நூலிலே அவனமாய் வாசிக்கின்றோம். சரித்திர புஸ்தகமாகிய அப்போஸ்தலர் நடவடிக்கைகளிலே வாசிக்கின்றோம். பிதாவின் வாக்குத்தத்தம் நிறைவேறும்படி நீங்கள் காத்திருங்கள். பிதாவினுடைய வாக்குத்தத்தம், பிதாவினுடைய சித்தம் இந்த உலகத்திலே ஒருவரும் கெட்டு போவது பிதாவினுடைய சித்தம் அல்ல. ஆக நாம் எல்லோரும் தேவனோடு நித்திய வாழ்வு வாழ வேண்டும் என்பதற்காக சாபத்தின் உலகத்தை மீட்டுக் கொண்டு இயேசு கிறிஸ்து சாபமானார். பரிசுத்த வாழ்வை பெற்றுக் கொள்ளும்படி இயேசு கிறிஸ்து உங்களுக்காக மரித்து உயிர்த்தெழுந்து இன்னைக்கு பிதாவின் வலது பார்சத்திலே அவர் அமர்ந்து உங்களுக்காகவும் எனக்காகவும் அவர் பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறார். He is the counselor. பிரியமானவர்களே, அவர் சொன்ன காரியம் பிதாவினுடைய சித்தம் நிறைவேறும்படி காத்திருங்கள். எது பிதாவின் சத்தம்? எது இயேசு கிறிஸ்துவின் சத்தம்? பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ளே வரும் பொழுது நீங்கள் பலனடைவீர்கள் என்று சொல்லப்படுகின்ற ஒரு சத்தியம். பிரியமானவர்களே, அப்படி பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமையை பெற்றுக் கொள்ளும்படியால், பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமையை உணர்ந்து கொள்ளும்படியால் பரிசுத்த ஆவியானவர் தாமே உலகத்திலே உங்களையும் என்னையும் தன் சுவாசமாகிய தன்னுடைய ஆவியாகிய மூச்சுக்காற்றை கொடுத்து உங்களையும் என்னையும் இந்த உலகத்திலே வாழ வைப்பாராக. அந்த நித்திய ஜீவனுக்காய் நாம் சேரும்படியாக குற்றமில்லாதவர்களாய் மாசற்றவர்களாய் காத்திருப்போமாக. கர்த்தர் தாமே உங்களையும் என்னையும் இந்த திருவசனங்களை கொண்டு ஆசீர்வதிப்பாராக. ஆமென். சபையாருக்கு அறிவிக்க வேண்டிய அறிவிப்புகள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே மீண்டும் உங்களை வாழ்த்துகின்றோம். கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, கடவுளுடைய கிருபையின்படி பல்வேறு ஆபத்தான சூழ்நிலைகளிலும் பாதுகாப்பாக இந்த ஆராதனையை பங்கு பெறவும் நடத்தவும் தேவன் கிருபை செய்திருக்கிறார். தயவு செய்து நீங்கள் வீடுகளில் இருந்தாலும் எங்கு சென்றாலும் மிகவும் பாதுகாப்பாக பத்திரமாக இருக்கும்படி உங்களை நாங்கள் பணிவன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். மாத்திரமல்ல, பிரியமானவர்களே, வார நாட்களில் ஆலய கதவுகள் திறந்திருக்கும். காலையிலே 8 மணியிலிருந்து 12 மணி வரை திறந்திருக்கிறது. ஒருவேளை நீங்கள் யாராவது வருவீர்கள் என்று சொன்னால் தாராளமாக வந்து ஆலயத்திலே இதோ நீங்க வைத்திருக்கிற காணிக்கை பெட்டியிலே உங்கள் சந்தா அட்டையை நீங்கள் செலுத்தலாம், காணிக்கையை நீங்கள் செலுத்தலாம். இரவு நேரத்திலும் 6 மணியிலிருந்து 8 மணி வரை திறந்திருக்கிறது. ஆனால் அரசாங்க விதிமுறையின்படி ஒருவேளை நாம் வருவதற்கு கூடாமல் இருக்கும். ஆனாலும் பகல் நேரத்திலே நீங்கள் வரும் பொழுது வந்து இவ்விடமாக ஜெபிக்கலாம், காணிக்கை செலுத்தலாம் என்று அன்போடு உங்களுக்கு நான் சொல்கின்றேன். மேலும் உங்களுக்கு ஏதாவது உதவி, அவசரமான உதவி தேவைப்படும் என்று சொன்னால் நீங்கள் என்னையோ செயலாளரையோ பொருளாளரையோ அல்லது போதக செய்கிற குழுவினரையோ நீங்கள் தொடர்பு கொள்ளுங்கள். உங்களுக்கு உதவி செய்ய நாங்கள் காத்திருக்கிறோம். மேலும் இந்த வாரத்திலே தங்கள் பிறந்த நாட்களை, திருமண நாளை நினைவு கூறுகின்ற அனைவரையும் திருச்சபையின் சார்பாக வாழ்த்துகிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. திருமண அறிக்கை. நமது சபையை சேர்ந்த திருமதி திரு ஜாய்சி விஏ ஜான் என்பவர்களின் மகன் ஜாஷ்வா டேனியல் என்பவரும்
கோயம்புத்தூர் CSI இமானுவேல் ஆலயத்தை சார்ந்த திருமதி திரு ஜெனிகா யுவராஜ் தம்பதியரின் மகள் காருண்யா என்பவரும் திருமணம் செய்து கொள்ள இருக்கிறார்கள். இது இவர்களுக்கு இரண்டாம் அறிக்கை. இவ்விருவரும் திருமணத்தில் நினைக்க கூடாதபடி நியாயமான தடை ஏதாவது இருக்கும் என்று சொன்னால் அதை சபை குருவானவருக்கு எழுத்து மூலம் தெரிவிக்க வேண்டும். இது இவர்களுக்கு இரண்டாம் அறிக்கை. ஜெபம் செய்வோம். கிருபையில் நிறைந்த நல்ல ஆண்டவரே, திருமணத்திற்காய் ஆயத்தமாகின்ற மாப்பிள்ளை வீட்டாருக்காக பெண் வீட்டாருக்காக நன்றி சொல்கிறோம். கர்த்தர் தம்முடைய மக்களை மிகுந்த பாதுகாப்போடு உடைய இரக்கத்தோடு நீர் வழிநடத்தி தம்முடைய மக்களை ஆசீர்வதிக்க நாங்கள் ஜெபிக்கின்றோம். பிறந்த நாட்கள் திருமண நாட்களை நினைவு கூறுகின்ற மக்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. இதோ இந்த பெரும் தொற்று காலத்துல சபை மக்கள் அனைவரும் பாதுகாப்பா இருக்க தேவன் அருள் தாரும். கர்த்தருடைய கிருபைக்கும் அன்புக்கும் ஆளுகைக்கும் நாம் அனைவரையும் திருச்சபையின் மக்களையும் ஒப்புக் கொடுக்கிறோம். கர்த்தாவே கிருபை செய்வீராகும். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். அன்பானவர்களே, நான் ஏற்கனவே சொல்வதை போல வீடுகளில் நாம் இருந்தாலும் இந்த ஆராதனையின் போது உங்கள் வீடுகளிலே நீங்கள் காணிக்கையை எடுத்து வைத்து இந்த காணிக்கை பாடல் நேரத்திலே ஒரு பெட்டிகளோ அல்லது ஒரு கவரிலோ நீங்கள் எடுத்து வைத்து மீண்டும் ஆலயத்துக்கு வரும் பொழுது நீங்கள் கொண்டு வந்து படைக்க அன்போடு உங்களை கேட்கின்றேன். இப்பொழுது காணிக்கை பாடலாக நாம் அனைவரும் கீர்த்தனையிலிருந்து 99ஆம் பாடலை பாடுவோம். கீர்த்தனை எண் 99. ஆவியை அருளுமே சுவாமி, எனக்கு உயிர் கொடுத்த வானத்தின் அரசே என்ற பாடலை பாடுவோம். கீர்த்தனை 99. Good.
ஜெபம் செய்வோம். மகா இறக்கவும் அன்புக்குருவை நிறைந்து நல்ல ஆண்டவரே, தேவரீர் எங்களுக்கு இந்த மே மாதத்தின் 3வது வாரத்திலே தந்த இந்த ஆராதனை நேரத்திற்காய் நன்றி சொல்கிறோம். வீடுகளில் இருந்து தங்கள் இருப்பிடங்களில் இருந்து இதோ இந்த செய்தியை கேட்டவும் ஆண்டவரே இந்த ஆராதனையில் பங்கு கொள்ளவும் திருமை செய்தீரே நாங்கள் நன்றி சொல்கிறோம். ஆலயத்துக்கு வர முடியாமல் இருக்கிற சூழ்நிலையை கர்த்தாவே நீர் எங்களுக்கு மாற்றி விரைவிலேயே ஆலயத்தில் வந்து உண்மை முழு மனதோடு ஆத்மாவோடு சரீரத்தோடு பலத்தோடு நாங்கள் தொடர்பு கொள்ள கர்த்தாவே கிருபை தார். எங்களை சுற்றிலும் இருக்கக்கூடிய பல்வேறு ஆபத்துகளில் இருந்து விக்கினங்களில் இருந்து நீர் எங்களை பாதுகாத்திருக்கிறீர். உமக்கு நாங்கள் நன்றி சொல்கிறோம். இந்த நாளிலும் இந்த ஆராதனையிலே பங்கு பெறவும் உங்களுடைய வார்த்தைகளின் கூட நாங்கள் செய்தியை கேட்டு நாங்கள் காத்திருக்கின்ற இந்த காலம், உங்களுடைய 2ஆம் வருகைக்காய் காத்திருக்கின்ற காலம், பொறுமையாய் எங்கள் துன்பத்தின் மத்தியிலே காத்திருக்கின்ற காலம், இந்த காத்திருக்கின்ற காலத்திலே விசுவாசத்தோடு ஜெபத்தோடு எங்கள் வாழ்க்கையை குறைகள் இல்லாதபடி காத்துக்கொண்டு நித்திய ஜீவனுக்காய் சாட்சியாய் காத்திருக்கிறோம். எருசலேமில் இருந்து உலகத்தின் கடைசி வரைக்கும் உமக்காக சாட்சியாய் இருக்கக்கூடிய அந்த வாழ்வில் நிலைத்திருக்கவும் கர்த்தர் அருள் தாரும். இதை எங்களையும் எங்கள் வாழ்வையும் எங்களுடைய காணிக்கைகளையும் நீர் அங்கீகரித்து ஆசீர்வதிப்பீராக. நன்மைகளை கொண்டு எல்லோரையும் வழி நடத்தும். இயேசு கிறிஸ்துவின் மூலமே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். யாவரும் இணைந்து ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே நாமத்தை ஸ்தோத்திரி, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். ஆண்டவராய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனின் அன்பு, தூய ஆவியானவருடைய ஆளுகை நம் அனைவரோடு கூட என்றும் என்றும் சதா காலம் நிலைத்திருப்பதாக. கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. நாம் சமாதானத்தோடு சென்று வரக்கிடவோம். கர்த்தருடைய நாமத்தினாலே ஆமென். ஆராதனையின் நிறைவு பாடலாக கீர்த்தனையிலிருந்து உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான் என்ற 385ஆம் கீர்த்தனை பாடலை பாடுவோம். கீர்த்தனை எண் 385.
அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். அவர் சேட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். இரவில் பயங்கரத்திற்கும் பகலில் பறக்கும் அம்புக்கும் இருளில் நடமாடும் கொள்ளை நோய்க்கும் நான் பயப்படவே மாட்டேன். இருளில் நடமாடும் கொள்ளை நோய்க்கும் நான் பயப்படவே மாட்டேன். அவர் சேட்டையின்றி அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். அவர் சேட்டையின்றி அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். ஆபத்திலும் அவரை நான் நோக்கி கூப்பிடும் வேளையிலோ என்னை தப்புவித்தே குற்றம் ரட்சிப்பாரே என் ஆத்துமனே சரவர். என்னை தப்புவித்தே குற்றம் ரட்சிப்பாரே என் ஆத்துமனே சரவர். அவர் சேட்டையின் கீழ் அடைக்கலம்